வயசாயிட்டு போகுது பாருங்க, கண்ணு தெரிய மாட்டுக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நெகேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை கொண்டு போங்கள். அதிலிருந்து சில வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலிருந்து சில வேத பகுதி. அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையில், இல்லை நெகேமியா முதல்ல எடுத்துட்டீங்களா? பழைய புதிய ஏற்பாட்டில் தேடப்படாது. பழைய ஏற்பாடு 614வது பக்கம். அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையில் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. இதை அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேதத்திலிருந்து சில வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பிஃபோர் ஐ ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதற்கு முன்பாக நான் எப்பயுமே உங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமாம், எங்கே போனாலும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னை நடத்தினபடியால் நான் எங்கே பிரசங்கிக்க போனாலும் 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு தான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பது என்னுடைய வழக்கம். நான் வேதத்திலிருந்து சில எழுப்புதலுக்குரிய சில காரியங்களை சொல்லிவிட்டு திரும்ப நாம் இணைந்து ஜெபித்து அதுக்கப்புறம் வசனத்துக்கு நேராக இன்றைக்கு காலையும் இன்றைக்கு மாலையும் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். 9 மாதம் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 9ஆம் மாதத்தின் கடைசி நாளில் இந்த ஆசரிப்பு இந்த கூடார பண்டிகைக்கு வந்திருக்கிற இந்த கடைசி நாளில் தேவ ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். ஆமென். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக முறை அவர் வந்து பேசுகிற போதெல்லாம் காலங்களை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சீசன், என்னது சீசன், காலங்களை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். இயேசு லூக்கா 12ஆம் அதிகாரம் 52லிருந்து 54 வசனம் வரை வாசித்தால், மேற்கே மேகம் தோன்றும் போது நீங்கள் மழை வரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, மேகம் வரும்போது எழும்பும் போது மழை வரப்போது அப்படின்னு உங்களால் நிதானிக்க முடிகிறதே, ஏன் நீங்கள் காலத்தை நிதானிக்கிறது இல்லை அப்படின்னு இயேசு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் பல பல காலங்களை குறித்து இயேசு வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் மாலையில் ஒரு சில காலங்கள் சொல்லுகிறேன்.
இதை காலையில் நான் சில வேளையை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அப்போ சீசன், இந்த காலத்தை நீங்கள் ஏன் நிதானித்து பார்க்கிறது இல்லை? காலத்தை நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துறது மாத்திரம் அல்ல, நிதானித்து பார்க்க சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ காலத்தை நம்ம நிதானித்து பார்க்கணும். இப்போ என்ன சீசனில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், இந்த சீசனில் என்ன செய்யணும், ஏன் இந்த சீசனை தேவன் அனுமதித்தார் என்பது நமக்கு தெரியணும். மே மாதம் வந்துட்டாலே ஆமாம் மாம்பழம்லாம் வந்துட்டா பாருங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா மே மாதம்னா என்ன சீசனா? மாம்பழ சீசன். ஆனால் நம்ம ஆட்கள் சொல்லுவான் மாம்பழம் உடம்புக்கு என்னவா? ஹீட்டு அப்படிம்பா. ஹீட் அப்படிங்கிறது மே மாதம் நல்ல கோடை காலம். அந்த மாதம் மாம்பழம் வருதுன்னா, மாம்பழம் வர்ற அன்னைக்கு, கோடை காலம் அன்னைக்கு ஆண்டவர் அந்த மாம்பழ சீசனை ஆண்டவர் வைத்திருக்கிறாரனால், ஹீட்டான பழத்தை ஹீட்டான சீசனில் அனுப்புவாரா? கிடையாது. அப்படி தானே? ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ள தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். எங்கள் ஊர் தூத்துக்குடி. நீங்கள் எப்பயுமே குழு குழுன்னே இருப்பீங்க. அதனால எங்கள் ஊர் மட்டை வெயில் அடிக்கும் பாருங்க என்ன. அதனால இந்த 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 குற்றாலம் அப்படி வரும்போது, அருவி தண்ணி விழும்போது, எங்கள் ஊரில் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது குற்றாலம். அப்போது லைட்டாக ட்ரிஸ்லிங் அப்படி சாரல் விழுந்துட்டாலே நாங்கள் சொல்லுவோம், அங்கே தண்ணி விழுந்துட்டுடா, கிளம்பிட வேண்டியதான் நைட்டு வண்டி எடுத்துட்டு. அப்படிங்கிற மைண்ட் செட்டப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பித்து விடும். அப்படி ஆமாம். முந்தியெல்லாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால காற்று ஞாபகம் வரும். இப்போ கழிவு ஞாபகம் வருது. ஆடி தள்ளிபடி, ஆடி கழிவு. நீங்கள் வேற எதுவும் நினச்சிட்டீங்களோ? ஓ சரி சரி சரி. ஆடி தள்ளுபடி தான் இப்போ ஞாபகம் வருது. ஆமாம். அப்போ சீசன், அப்போ அந்தந்த ஒரு சீசனில் சிலருக்கு தெரியுது, இது இந்த சீசன், இந்த சீசனில் இது கிடைக்கும்பா, ஜனவரி மாதம் கரும்பு நல்லா வரும் அப்படிங்கிற சீசன் நமக்கு தெரிகிறது. சாப்பாட்டில் சீசன் தெரியுது. ஆமென். ஆனால் காலத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல? நிதானிக்க முடியவில்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் காலத்தை நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதாக. இந்த கடந்த காலத்தில் கொரோனா என்கிற ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது, ஒரு பெரிய சீசன். ஆமாம், இந்த கொள்ளை நோய் காலம். நீங்கள் இந்த காலத்தில் நமக்கு டிவிலேயே எங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எங்களை டிவிலேயே பாருங்க. அத்தா சரி, பாவம் பிள்ளைகளுக்கு இடமும் இல்லை. ஆனாலும் நான் அடிக்கடி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் எந்த சர்ச்சுக்கு போகட்டும், எந்த கூட்டத்துக்கு போகட்டும், மண்ட கூட்டத்தை விட கொண்ட கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். பாருங்க, அங்கேயும் பாருங்கள், நீங்கள் தான் மெஜாரிட்டி எல்லா இடத்துலையும். நாங்கள் பரிதாபமாக பின்னாடி கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கோம், இந்த மேலே கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கோம், இங்கே கொஞ்சம். ஏன்னா உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காருத்தா. உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாரு, உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கிறாருன்றேன். இல்லை மெதுவாக சொல்லுங்க, எனக்கு கேட்டுற போகுது ஆட்களை. ஏன்னா இந்த மேல் வீட்டறையில் ஏறக்குறைய எத்தனை பேர்? ஏற அப்படின்னா அப்ராக்சிமேட்லி தான், அப்ராக்சிமேட் தான், ஏற குறைய 120 இல்லை 121 கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் இப்போ இந்த 3 கூட்டத்தையும் நான் என்ன சொல்லுவேன்? இப்படி 1 2 3 இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500லேருந்து 2000 பேருக்குள்ளே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எண்ணி பார்த்தா தெரியும் 1999 தானே, தெரியல. அப்போது மேல் வீட்டறையில் அன்னைக்கு கூடுனது 120 இருக்கலாம், 125 இருக்கலாம், 119 இருக்கலாம், 118 இருக்கலாம். ஆனால் எத்தனையோ இருக்கட்டும், அதில் 100க்கு மேற்பட்டு இருந்த கூட்டம் மண்டல்ல கொண்டதா. ஏன்னா அன்னையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு என்னவோ தெரில, சர்ச்சில் எங்கே பார்த்தாலும். ஏன்னா எங்களை காப்பாற்றுற கூட்டமும் இந்த கூட்டம் தான்.
ஏன்னா இந்த பாஸ்டர் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேதனையான தொழில் பாருங்க. எங்கள் தொழில் ரொம்ப கடினமான தொழில். சுவிசேஷர்கள் தொழில் மேட்ரு கிடையாது, அப்படி போவோம், பிரசங்கம் மூலம் போயிட்டு இருக்கலாம். பாஸ்டர் தொழில் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஒரு 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 ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு ஆல் நைட் ப்ரேயர், ஒரு ஏதாவது ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டா எங்களை ஒரு 10 டிக்கெட்டாவது அப்படி டக்குன்னு முற்காடை போட்டு சக்கு சக்குன்னு வந்து உட்காந்து ஃபாஸ்டர் இருக்கேன்னு சொல்லி எங்களை காப்பாற்றுற கூட்டமே நீங்கள் தான். ஆமே, ஏன்னா பாதி பேர் நீங்கள் தான் எங்களுக்கு ஜெபத்தில் தாங்குறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எங்களை தாங்குறதே யாரு தான்? நீங்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஆன்லைன் ப்ரேயரா டக்குன்னு பார்த்தா ஒரு 30-40 பேர் சப்புன்னு உட்காந்துருப்பாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த தைரியத்தில் தானங்க நாங்கள் பாஸ்டாக இருக்கோம். எப்படியாவது என்னை நம்பி, எங்களை நம்பி ஒரு கூட்டம் வரும் பாருங்க. அதனால உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா இருந்துச்சா? 2 நாள் கூடார பண்டிகை, 3ஆம் நாள் மகிமையா கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். அப்போ இந்த சீசன் ரொம்ப என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். இது என்ன சீசன் அப்படிங்கிறத பார்க்கணும். வேதத்தில் சில வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வேதம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து திரும்பி பார்த்தா தான் வசனம் இங்கே இருக்கான்னு தெரியும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நீங்கள் எப்பயுமே பைபிள் பிரசங்கிக்கிறவர்கள் பண்ணும்போது பைபிளையும் பார்க்கணும், என்னையும் பார்க்காம விட்டுறக்கூடாது. சில ரொம்ப நேரம் பைபிள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வேற எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பைபிளும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும், காதும் கேட்கணும், கண்ணும் தரணும், கையும். உங்களுக்கு பயங்கர வேலை கொடுத்துருக்கோம், புரியுதா? இருதயத்தில் அப்போதான் என்ன செய்யும்? பதியும். இந்த 5 காரியம் நம்ம விசுவாச பிள்ளைகள் சபைக்குள்ள உட்காந்து செய்யணும். ஆமென். சரியா? என்ன பார்க்கணும், டக்குன்னு பைபிளை பார்க்கணும், எழுதணும், திரும்பி என்ன பார்க்கணும், காது கேட்கணும், கண்ணு திறக்கணும். இப்படியே இந்த 5 காரியம் மாறி மாறி உங்களுக்குள்ள இருந்தால் தான் மதிய சாப்பிட்றது நல்லா டைஜஸ்ட் பண்ணும். சரியா? என்ன புரியுதா? சரி, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து வேதத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருக்குமானால், ஒரு தேசம் எனக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருக்குமானால், அந்த தேசத்தில் கர்த்தர் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து, அந்த தேசத்தில் தேவன் பஞ்சத்தை அனுப்பும் போது, அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே என்று அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருக்கும் போது, அந்த தேசத்தில் நான் பட்டயத்தை அனுப்பி அந்த தேசத்தை சங்காரம் பண்ணும் போது, அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே என்று அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பும் போது, நான் அந்த தேசத்தில் பட்டயத்தை, நான் அந்த தேசத்தில் மிருகத்தை நான் அனுப்பும் போது, அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்ற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்கள் என்று அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். கடைசி 3 வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் சம்பவித்து இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிற காலங்களில, சிறையிருப்பிலிருந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் தேற்றரவாளர்களாய் மாறி போவீர்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாவற்றையும் நான் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்பதை அந்த நாளிலே அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம். சொல்லுங்க, பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் நீங்களும் சேர்ந்து தான் சொல்லணும்.
உங்களை நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் டிவியில். ஸோ நான் பார்ப்பேன், திடீர்னு பச்சை கலர் சேலக்கா அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லுவேன் திடீர்னு. ஆமேன். அதனால தயவுசெய்து எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஆமேன். நான் அலர்ட்டாக இருப்பேன், ஏன்னா நானும் பாஸ்டர். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் கண்ணு கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்க்கும், ஷார்ப்பா. ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியம் ஒரு தேசத்தில் சம்பவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருந்தால், பாவம் செய்து கொண்டே இருக்குமானால், அப்படின்னா இது என்ன அர்த்தம்? பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? என்ன டென்ஸு? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செய்து கொண்டே இருக்கும் போது நானும் சொல்லி பார்க்குறேன். ஆமே, நானும் சொல்லி திரும்ப பார்க்குறேன். 7 மணி சர்வீஸுக்கு ஒரு 6:30க்காவது வருவேன்னு பார்த்தா நீ 7:30க்கு தான் வருவேங்கிற. நானும் சொல்லி பார்க்குறேன். 2வது சர்வீஸ் 9 மணி சர்வீஸுக்கு 9:30க்கு உள்ளேயாவது வந்துடுவேன்னு பார்த்தாலும் நீ ஆடி 10 மணிக்கு தான் வருவேன். ஆனாலும் 3வது சர்வீஸுக்கும் நானும் சொல்லி பார்க்குறேன், லேட்டாக தான் வருவேன்னு போராடுற. ஒன்றும் நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களோ? பைபிள் ஆண்டவர் சொல்ற, துரோகம் செய்து கொண்டே இருக்குமானா நானும் திரும்ப வார்த்தை அனுப்பி, ஊழியக்காரன் அனுப்பி, தீர்க்கதரிசி அனுப்பி, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தி, ஆண்டவர் இருதயத்தில் பேசி, பல விதத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும் போது திரும்ப எனக்கு துரோகம் செய்து கொண்டே இருப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட போது வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு 400 வருஷ அடிமைத்தனம், 30 ஆண்டு கால போராட்டம், 430 வருஷ விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி, அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்கி, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷித்து, காடையினாலே போஷித்து, கண்மலையில நீரூற்று உண்டாக்கி, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாற பண்ணி, ஆண்டவர் யோர்தானை பிரித்து எரிகோவை விழத்தள்ளி, வஸ்திரத்தை பழமையாக பாதர அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கழுகுக்கு சமான வாழ வயதை கொடுத்தால், தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு போனார். உட்கார்ற இடம் அற்புதம், பார்க்கிற இடம் அற்புதம், எழும்புற இடம் அற்புதம், போகிற இடம் அற்புதம், எல்லாமே அற்புதம். அற்புதம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? எகிப்திலேயே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? செங்கடலை பிளக்கும் போது நல்லா பாட்டு பாடுவான். கொண்டாடுவோ கவலைகள் மறந்து. உங்களை மாதிரியே தான் அவனும் தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தான் கொண்டாடுவோம். செங்கடல் பிளக்கும் போது ஒரே ஹாப்பி தான். செங்கடல் பிளந்து முடிச்சு கரையை கடந்து பார்வோன் அவன் சேனையும் உள்ள போகிற வரைக்கும் கொண்டாட்டம் தான், ஹாப்பி தான். வெளியே வந்துட்டா ஒரே ஹாப்பி. ரபா ரபா ஷக்கா கபா கபா உடா கபா கபா கபான்னு அந்நிய பாஷையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் உங்க அந்நிய பாஷை. அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. நீ எல்லாம் மனுஷனா? யாரு? மோசே. நீ எல்லாம் மனுஷனா? நல்லா கொண்டாடுவோம். கொஞ்சம் எங்கேயாவது குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரை எங்களெல்லாம் நீ எல்லாம் மனுஷனா அப்படிம்பிய. அத்தாடி. உடனே பாட்டு, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு. என்ன உடனே பாட்டு வேற லெவல்ல மாறிடுவீங்க நீங்க. திருப்பி நம்ம ஆண்டவர் மாறாவ மதுரமா மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்மலையிலிருந்து நீரூற்ற உண்டாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி காவலுக்கு மறந்து நம் பாட்டுவோம். இப்பெல்லாம் பாட்டு இப்படிதான் பாடுறாங்க.
நல்ல பாட்டையே எப்படி பாடுறாங்க நம்ம ஆட்க. ஃபாதர், நீங்கள் ஃபாதர் பாட்டை கேட்டிங்களா பாஸ்டர்? ஒருத்தன் இந்த பாட்டு இருக்குல்ல, அன்பு கூறுவே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஏமே ஆராதனை. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு. கோவப்பட்ட போறாங்க. பாட்டு எப்படி, மியூசிக்கே இல்லாமல் பாட்டு எப்படி இருக்கு, என்ன மகிமையா இருந்துச்சு பார்த்தீங்களா? இது ஒர்ஷிப் பாட்டு, ஃபாதர் பாட்டுங்க. தெரியல, நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த பாட்டை ஒரு குரூப்பு பாடி இருக்கு. இப்போ மியூசிக் போடுங்க. சீரியஸ். நான் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு நினைச்சேன். அனுப்பி வச்சு அவர் பாட்டு எழுதுறதை விட்டுட்டாருன்னா, இடையில வேற ராப்பு. ஏய் ஏய் மொழு போல சாடி அரடி பெயின், பேன் எடுக்கிற மாதிரி, பேன் பார்க்குற மாதிரியே பெயின் பெயின் பெயின்ங்கிறான். நம்ம ஆட்களுக்கு அற்புதம், அடையாளம், விடுதலை, சுகம், பண தேவைகள் சந்திச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, இயேசு வாவ் வாவ் வாவ், வாட் அ glorious God we worship. அதே இது ஆண்டவர் உள்ள வனாந்தரத்தில் போட்டு விரட்டினாரு. இவர் சர்ச்சுக்கு போகிறதுக்கு சும்மா இருந்துட்டு போலாம். ஹலோ, என் ஜனங்கள் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருந்தால் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் இல்லை, 3 நேரம் இல்லை, 4 நேரம் இல்லை, 5 நேரம் இல்லை, திரும்ப 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 நானும் சொல்லி சொல்லி எத்தனையோ முறை பார்த்தும் செய்து கொண்டே இருந்தால், கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பி, பட்டயத்தை அனுப்பி, கொள்ளை நோயை அனுப்பி, மிருகத்தை அனுப்பி, ஆண்டவர் கடைசியில் சொல்லுகிறார், இதை எல்லாவற்றையும் நான் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்றார், God has a purpose. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முகாந்தரத்தோட தான் எதையுமே செய்கிறார். ஆமென். ஆமா. இப்போ இந்த பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியத்தை ஆண்டவர் பேசி முடித்த பின்பு, இது எரேமியா 15ஆம் அதிகாரத்திலையும் இதே வேத பகுதியை நீங்க வாசிக்க முடியும். வாசித்த பின்பு நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பாங்க. உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளின் மத்தியில கர்த்தர் என்னை கொண்டு போய், இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்டபோது, ஆண்டவரை இது உம்மாலே ஆகும் என்று சொன்ன போது, நீ தீர்க்க தரிசனம் உரை, கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி, தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பித்து, சுவாசத்தை அனுப்பி, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள், அங்கே நரம்புகள், சதைகள், தோள்களினால் மூடி ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. 47ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, கழுத்து அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு உள்ளே வா, இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு உள்ளே வா. ஒரு பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகத்தை குறித்து கர்த்தர் பேசுறார்னா, இடையில ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுகிறார். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் பார்ப்பார் என்றால், அதற்கு அப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். உணர்ந்து போன தன்மையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு திருப்பி பரிசுத்தாவின் வல்லமை குறித்து தான் தேவன் பேசுகிறார்.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வேதத்தை வாசித்து பாருங்கள். எலியா ஒருவன் மாத்திரம் தனியா நிற்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து ஒரு தனி எலியா நிற்கிறான். 450 ஏசபேல் பந்தியில சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள், 400 பாகால் தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் மார்பல் அடித்துக் கொண்டு ரத்தம் வருகிற வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தும் ஒரு மறு உத்தரவும் வரவில்லை. சாயங்காலத்தில் எலியா வந்து நின்று சொல்லுகிற அவங்களுடைய ஆண்டவர் ஏதாவது ஷாப்பிங் போயிருப்பார், கடை வீதிக்கு போயிருப்பார், நித்திரை மயக்கமாக இருந்திருப்பார். சாயங்காலத்தில் எலியாஸ் பலிபீடத்தை செப்பனிட்டான். பலியை சந்து சந்தாக துண்டித்து கட்டைகளை அடுக்கி அதன் மீது பலியை வைத்தான். அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் ஊற்றினான். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு செய்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது. பலிபீடத்தின் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரே. சொல்லுங்க, கர்த்தரே. ஆமென். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, எலியா நெற்றி முழங்கால் படியிட தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறான். வேலைக்காரன் அனுப்பி பார்க்கிறான், இல்ல. அங்க பார்த்தா கையளவு மேகம், இல்ல. என் காதுல பெருமழையின் இரைச்சல். திரும்பி போ, கையளவு மேகம், இல்ல. என் காதுல பெருமழைச்சல். திரும்பி போ, கையளவு மேகம், இல்ல. என் காதுல பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகாப்பே ரதத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். ரதத்துக்கு முன்பாக, ஆகாப்புக்கு முன்பாக அறையை கட்டி கொண்டு நீ பெருமழை வரப்போகிறது. இஸ்ரவேலுக்கு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக எலியா புறப்பட்டு ஓடினான். பெரிய எழுப்புதலின் வரைபடம். அக்கினி, பெருமழையின் இரைச்சல். ஆனா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் 6ஆம் வசனம் 14 20 வசனம் வேதத்தை வாசித்து பாருங்க. ஆகாப்புக்கு முன்பாக இந்த தேசத்துல மழையாகலும் பனியாகலும் பெய்வதில்லை என்று எலியா சொல்லுகிறார். 3 வருஷம் தேசத்துல மழையும் இல்லை, பனியும் இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கேரித்துல போய் தண்ணீரை குடித்துக்கொள். விடிய கால தப்பம், சாயங்காலத்தில் அப்பம், விடிய கால இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி. 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம், எலியா சாரிபாத்துவின் விதவின் வீட்டு போகிறான். அங்க பிள்ளை மரித்து போகிறான். மரித்து போன பிள்ளை முகங்குப்பர விழுந்து என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறான். மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான். அங்கே அங்கே சாரிபாத்துவின் விதவின் வீட்டில் கலசத்தில் எண்ணெயும் மாவும் குறையாதபடி பஞ்சகாலம் மட்டும் கர்த்தர் அவளை போஷித்தார். ஒரு பெரிய பஞ்சம். ஜெபிக்கிற ஒரு மனிதன், நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தாலும் ஜெபம் என்று சொன்னபோது கருத்தான ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் எலியா. அதற்கு பின்பாக வானத்திலிருந்து அக்கினி, பெருமழையின் இரைச்சல் என்றால் ஒரு பஞ்சத்தை கர்த்தர் காமிப்பாரானால் ஜெபிக்கிறவனை தேடுவார். அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புவார், உயிர்ப்பிப்பார் தேசத்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். தாகத்தினால உண்டான தண்ணீர் குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல. வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. இளைஞர்கள் இளைப்படந்து சொந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். ஒரு பஞ்சத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 9ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மீது ஆண்டவர் நிற்க கண்டே. 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் நான் மீண்டும் எடுப்பிப்பேன், அது திறப்புகளை அடைப்பேன், அதை மீண்டும் நான் எடுப்பித்து கட்டுவேன். முந்தின சீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். திராட்சரசம் என்ன மகிமையாய் வழிந்து ஓடும். ஆமென். பஞ்சத்தை பத்தி பேசுறாரு. பலிபீடத்தில் நிற்கிற ஒரு தேவ மனிதன தேவன் தேடுறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ரிவைவ், எழுப்புதல். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இதோ வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே ஆசாரியர்கள் புலம்பி அழுங்கள். இதோ பாலுணுகிற பிள்ளைகளை, முளை மறக்கப்பட்ட பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் பரிசுத்த உபவாச நாளை கூட்டுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இதோ களஞ்சியம் நிரம்பும், திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடும். இதோ முன்மாரியும் பின்மாரியும் நான் தருகிறேன். இதோ நீ இந்த தேசத்தில் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் பின்பாக சொல்லுகிறார், இதோ மாம்சமான யாவர் மீதுமே ஆவியை ஊற்றுவேன். இதோ உன் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவர் ஊழியக்காரனை ஊழியக்காரி அக்கினி ஜுவாலையாய் மாற பண்ணுவார்.
பஞ்சத்தை பத்தி பேசினார்னா வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை திரும்ப அளிப்பான். ஆமென். பஞ்சத்தை பேசுறாரா? பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே, போசேசுக்கும் சேனேவுக்கும் நடுவே, ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே ஒரு மனிதனை தேடுவார், ஜெபிக்கிறவனை தேடுவார். அப்படி தேடுறாருன்னா திரும்ப கர்த்தர் ஆவியை ஊற்ற போறாருன்னு அர்த்தம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம், யாக்கோபின் ஆவி பாதாளத்துக்கு இறங்கி இருந்தது. பாதாளத்துக்கு இறங்கின ஆவியை திரும்ப உயிர்ப்பித்தது, ரிவைவ், எழுப்புதல் அடைந்தது. எப்போ? யோசேப்பு இருக்கிறான் கேள்விப்பட்ட போது, யோசேப்பின் வண்டியை கண்டபோது, யோசேப்பின் வார்த்தையை கேட்டபோது. யோசேப்பின் நாட்கள்ல பஞ்சம், யாக்கோபின் நாட்கள்ல பஞ்சம், பஞ்சகாலம், பஞ்சகாலம். ஆனா அது மத்தியில ஒரு ஜெபிக்கிற யாக்கோபு, ஒரு ஜெபிக்கிற யோசேப்பு, கர்த்தரோடு நிற்கிற ஒரு மனிதன், பஞ்சத்தை மாற்றுகிற ஒரு யோசேப்பை கர்த்தர் பார்க்கிறார். அதன் மத்தியில யாக்கோபின் ஆவி, பல பேர் ஜெபிக்கிறவருடைய ஆவி இறங்கி போயிருச்சு, ஊழியம் செய்தவருடைய ஆவி இறங்கி போயிருச்சு, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினருடைய ஆவி தாள பூமிக்கு இறங்கி போய்விட்டது. ஆனா மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்கு இடையில ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுவா. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 2 வருஷம் கொரோனாவில் அதிகமா நம்ம ஜெபித்த ஒரு வேத வசனம் என்னது? ரெண்டு நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபமண்ணி 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 பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி முகத்தை தேடினா நான் அதை கேட்டு தேசத்துக்கு செமத்தை கொடுப்பேன். இல்லை 13ஆம் வசனம், அது என்ன சொல்லியிருந்தா நமக்கு என்ன கீழோ அடைத்து போச்சு. எல்லாம் நம்ம ஆண்டவரே சொல்லார், வெட்டுக்கிளி, கொள்ளை நோய், பட்டயம், மிருகம். 14ஆம் வசனம் முதல் பகுதி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ஜெபிக்கிறவனும் தேடுறார். கடைசி வசனம் அந்த வார்த்தை, ஐ வில் ஹீல் த நேஷன், நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், நான் திரும்ப உயிர்ப்பிப்பேன், திரும்ப எடுப்பிப்பேன், திரும்ப கட்டுவேன்னு சொல்லுகிறார். ஆமென். ஒரு பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் கர்த்தரே தேசத்துக்குள்ள அனுமதிப்பாரானால் இடையில ஒரு ஜபிக்கிறவனை தான் தேவன் தேடுவார். பின்பு தேவன் தம்முடைய ஆவியை அனுப்ப ஆரம்பிக்கிறதற்கு ஆயத்தப்படுவார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இயேசு சொல்லுகிறார், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், பஞ்சம் உண்டாகும், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி எல்லாம் குறித்து பேசிட்டு இதெல்லாம் வேதனையின் ஆரம்பமே, காட்டி கொடுக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். கொள்ளை நோயை பற்றி, பஞ்சத்தை பற்றி, பட்டயத்தை பற்றி, மிருகத்தை பற்றி இயேசு பேசிட்டு அப்போஸ்தலர் 1:5 உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். 1:8 பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 2:17 இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஒரு பஞ்சத்தை பற்றி, பட்டயத்தை பற்றி, கொள்ளை நோயை பற்றி, மிருகத்தை பற்றி கர்த்தர் பேசுறாருன்னா இடையில ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் கடைசியில் கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்பிடுவார். எழுப்புதெல்லாம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, சரியா ஜெபிக்கிற ஆட்கள் மட்டும்தான் தேவை. கண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பெண்மாரியை ஊத்திடுவாரு. கண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க,
பெருமழை இறைச்சல் கேட்க ஆரம்பிச்சோம். சரியா ஜபிக்கிறாள் எழும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வானத்துல இருந்து அக்கினி வர ஆரம்பிச்சிடும். கண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, உலர்ந்து போன அனுபவங்கள்லாம் உயிரடைய அனுபவங்களாக மாறப்போகிறது. கத்தர் தேடுறது யாரை தெரியுமா? ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் என்கிற விளையேறப்பெற்ற தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், 1 மாதம் அளவும் சபையை பூட்டுங்கள், பிரசங்கத்தை நிறுத்துங்கள், புலம்பி அழுது மார்பில் அடித்து ஜெபியுங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா எழுப்புதலுமே அப்படிதான். மார்ட்டின் லூத்தர் மூலியமா எழுப்புதல் வந்துச்சு. புராட்டஸ்டன்ட் ரிவைவல். உங்க கையில என் கையில் இருக்கிற பைபிள். அவர் நாட்களில் கொள்ளை நோய், அதுக்கப்புறம் தான் எழுப்புதல். இவான் ராபர்ட்ஸ் மூலியமா 10 வருஷம் போராட்ட ஜபம், 11ஆவது ஆண்டு எழுப்புதல். அவர் நாட்களில் ஒரு பஞ்சம் இருந்துச்சு. எந்த தேவ மனிதர்கள் கொண்டு வந்த எழுப்புதல், கடந்த காலத்தில் உள்ள எழுப்புதலை வாசிச்சு பார்த்தாலும் ஹிஸ்டரியில் ஒரு இடத்துல கொள்ளை நோயோ பஞ்சயமோ பட்டயமோ ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கத்த ஜெபிக்கிற ஒரு மனிதன் எழுப்பியிருப்பார். வடகொரியாவில் ஜோனத்தான் கோஃபோத்தை எழுப்பினார். லூயிஸில் டன்கன் கேம்பலை எழுப்பினார். அமெரிக்காவில் லேமன்ஸ் ரிவைவல் என்று ஜெரேமியன் தாமஸ் எழுப்பினார். ஜெரேமியன் லேண்ட் ஃபயரை எழுப்பினார். வில்லியம் சைமூரை எழுப்பினார். நம்ம ஊர் ரொம்ப பாக்கியமான ஊர். வந்த ஊழியக்காரங்க அப்படி ஆட்கள். தூத்துக்குடி திருநெல்வேலி ஜில்லாவா இணைந்திருந்த போது ஜெர்மனிலிருந்து வந்த மர்காசியஸ் என்கிற தேவ மனிதர், அவர் வரும்போது காலரான்கிற கொள்ளை நோய் நாசரேத்தில் இருந்தது. அவர் வந்து போராடி ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொள்ளை நோய் கத்த நிறுத்தி ஒரு பெரிய எழுப்புதல் அதுக்கப்புறம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்த மிஷினரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில், கன்னியாகுமரியில். அப்போ என்ன தேவை? சரியா ஜெபிக்கிற ஆட்கள். அதுக்கு தான் உங்களை கத்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம், வேற ஒண்ணுமே ஜெபம். எழும்புறீங்களா? வேகமா எழும்பணும். எல்லாரும் எழும்பணும். ஜெபிக்க போறோம், நல்லா ஜெபிக்க போறோம். ஆர் யூ ரெடி டு ப்ரே? நல்லா ஜெபிச்சிருப்பீங்க ஏற்கனவே, இப்போ ஜெபிக்க போகிறோம். Praise God. Praise the Lord. Hallelujah. ஜெபம் அப்படின்னு சொன்னா 3 காரியம். 1, கை கட்டக்கூடாது, வாய் கட்டக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. கையை கட்டக்கூடாது, வாயை கட்டக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. கண்ணை திறக்கவே. ஆம், நான் உங்களை ஜெபத்தில் நடத்த போறதே கிடையாது. நான் உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டேன். என்ன ஜெப குறிப்பு? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம். இது தேசத்துல ஏதாவது ஒண்ணு அந்த கால எழுப்புதல்ல ஒன்று இருந்தது. ஒரு தேவ மனிதரை கத்தர் எழுப்பினார். கத்தர் தம்முடைய ஆவி அனுப்பினார். இந்த கடைசி காலத்துல இந்த 4மே இருக்கிறது முழு உலகத்துல. பஞ்சம் இருக்கா? இருக்கா? எங்க? எங்கப்பா? உங்களுக்கு இளங்கதான் தெரியுது, வேற ஒரு நியூஸும் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்தியாவை சுற்றி இருக்கிற அவ்வளவு நாடும் பஞ்சம் தான். பாகிஸ்தான்ல பஞ்சம், வடகொரியாவில் தண்ணி பஞ்சம், பூட்டான்ல பஞ்சம். தெரியுமா? சுத்தி இருக்கிற அவ்வளவு நாடும் பஞ்சம் தான். அமெரிக்காவில் பெரிய பெரிய பணக்கார நாடு தான் அமெரிக்கா. அங்க ஒரு இடத்துல ஒரு பகுதி முழுவதும் பஞ்சம். ஆப்பிரிக்காவில் பஞ்சம், நைஜீரியாவில் பஞ்சம், எல்லா இடத்துலையும் பல பஞ்சம். இந்தோனேஷியாவில் பஞ்சம். நமக்கு தெரிஞ்சது ஸ்ரீலங்கா மட்டும். அதை விட மோசமான ஒரு பஞ்ச தேசத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் வாழுகிற இந்தியா ஒரு பஞ்ச தேசம். நம்ம தமிழ்நாடு பஞ்ச தேசம். நமக்கு 3 வேளைக்கு 4 வேளையா சாப்பிட்றதுனால நமக்கு தெரியல பஞ்சத்தை பற்றி. ஒரு நேரம் கூட சாப்பிடாம இரவு மட்டும் தமிழ்நாட்டில் 40 லட்சத்துல 50 லட்சம் பேர் படுக்கைக்கு போகிறான்.
ஒரு நாள் இரவு மட்டும் இல்ல, 3 வேளையும் சாப்பிடாம படுக்கைக்கு போகிறவன், ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு போகிறவன் கோடியில் இருக்கிறான். 1 கோடி பக்கத்துல இருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் 144 கோடி. இந்தியா ஏறக்குறைய 1 கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் நைட்டு மட்டும் சாப்பிடல, ஒரு வேளையை சாப்பிடாமல் படுக்கைக்கு போகிறான். நம்முடைய இந்தியா பஞ்சம், தமிழ்நாடு பஞ்சம். நம்ம பஞ்சம் பஞ்சம்னு ஊர்ல உள்ள அவ்வளவு பஞ்சத்தையும் சொல்றோம். என் தேசம் பஞ்சத்துல இருக்கு. பஞ்சம் இருக்கா இல்லையா? கொள்ளை நோய் எங்க இருக்கு? எங்கப்பா இருக்கு? எந்த தேசத்துல? ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாரும் 3 ஃப்ளோர்ல 2 ஃப்ளோர் எல்லாம் இருக்கிறோம், 3 ஏரியாவில். இன்னைக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு முன்னாடி ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிற ஒரு 2-3 பேரை வச்சிருவோம். எல்லாருக்கும் செக் பண்ணுவோம். இங்க எல்லாருக்குமே கொரோனா இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கும். என்கிட்ட ஜோம் பண்ண வராதீங்க, இப்படிதான் தப்பிக்க வேண்டி இருக்கு பாஸ்டர். நான் சொல்றேன், இங்கே கேளுங்க, எல்லாவனுக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். கொரோனான்றல. நம்ம சர்ச்சில் ஒரு தங்கச்சி இருக்கா, ஜிஹெச்ல அவ டியூட்டரா இருக்கா. அவ சொல்றா, நல்லா தான் இருக்கேன், சும்மா டெஸ்ட் பண்ணானுங்க எனக்கு கொரோனான்ட்டு. 7 நாள் உள்ள முடிஞ்சிட்டு சரியாயிரும், திருப்பி வாங்கன்னு 7 நாள் கழிச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணேன், திருப்பியும் கொரோனா. முந்தி டைபாய்டு அது ஒரு கொள்ளை நோய், இப்ப அது காய்ச்சல். டைபாய்டு சொல்றேன், அது முந்தி என்னது? கொள்ளை நோய், இப்போ காய்ச்சல். டைபாய்டு காய்ச்சல். மஞ்சக்காமால முந்தி கொள்ளை நோய், காலரா கொள்ளை நோய். இப்ப அதெல்லாம் ஒரு சின்ன இது, எல்லாம் நம்மளோட கலந்துட்டு. புரியுதா? கொரோனாவும் முந்தி கொள்ளை நோய், இப்ப நம்மள முந்தியாவது ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, இப்ப எல்லாம் இருக்கு. ஆனா கொரோனாவும் இருக்கு. அதனால கொள்ளை நோய் எங்கேயோ இல்லை. கர்த்தர் கிருபையா நம்மளை வச்சிருக்கிறாரு. பஞ்சம் இருக்கு, கொள்ளை நோய் இருக்கு, பட்டயம் இருக்கு. நமக்குள்ளே அவ்வளவு சண்டை இருக்க. என்ன சொல்லுங்க, இருக்கா இல்லையாத்தா? சொல்லுங்க. இன்னும் எத்தனை பேரை மன்னிக்க முடியல? இன்னும் எத்தனை பேருக்கு மனசுல கசப்பு இருக்கு? கண்ணை மூடுங்க எல்லாரும், உண்மையா கையை தூக்குங்க. எனக்குள்ள சில ஆளை பார்த்தா கசப்பா இருக்குன்ட்டு எல்லாம் உண்மையா சொல்லுங்க, இல்லைன்னா பரலம் போக மாட்டியே. நான் சொல்றேன், எனக்குள்ளே சில இடத்துல இன்னும் கசப்பு இருக்கு. ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ஆளை பார்த்தா ஏண்டா இந்த ஆளை பார்க்கிறோன் இருக்கு. ஆண்டோட்ட கிருபையை கட்டிட்டு இருக்கேன். நான் மேல இருந்து பொத்துனா விழுந்துட்டேன். உங்களை விட ரொம்ப பலவீனமான ஆளு, உங்களை விட ரொம்ப அழுகிற ஆளு, உங்களை விட சோர்ந்து போகிற ஆளு. புரியுதா? கிருபையா கர்த்தர் நடத்துகிறார். அவ்வளவுதான், சிம்பிள் திங். புரியுதா? நமக்குள்ள எத்தனை போர், எத்தனை சண்டைகள், யுத்தங்களின் செய்திகளை வெளியங்கள்ல, வீட்டுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, நமக்குள்ள கண்டு போராட்டம் தான். மிருகம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? வீட்டுல நாய் வளர்க்கறத சொல்றீங்களா? இல்ல. நாய் காய்ச்சல், பன்னி காய்ச்சல், எரும காய்ச்சல், அந்த காய்ச்சல் எல்லாம் மிருகத்தின் மூலியமா தான் காய்ச்சல். மிருகம். நாள் இருக்கு. இந்த நாளையும் கர்த்தர் தேசத்துல அனுமதித்திருக்கிறார் என்றால் ஜெபிக்கிற ஒரு மனிதனை தான் தேவன் தேடுறார். பர்ஃபெக்ட் பிரேயர்ஃபுல் மேன். ஆண்டவருடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறது தெரியுமா? சரியா ஜெபிக்கிறாள, சரியா ஜெபிக்கிறாள. சும்மா கடமைக்கு ஜெபிக்கிறாள் அல்ல. சொன்னல கை கட்டக்கூடாதுன்னு. ஜெபம்னா கை கட்டாதீங்க, வாயை கட்டாதீங்க, கண்ணை திறக்காதீங்க. கோ. ஜெபிக்க போறீங்க, உங்களை ஒரு 2-3 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. அடுத்த நிமிஷம் நீங்க சொல்லணும், நான் இருக்கேன் ஜெபிக்க, என் சபையில எழுப்புதலை தாங்கன்னு கேளுங்க. நான் இருக்கேன் ஜெபிக்க,
எங்க மார்த்தாண்டத்தில் எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எழுப்புதலை தாருன்னு சொல்லுங்க. நான் இருக்கேன் ஜெபிக்க. எங்க பாஸ்டரை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நான் ஜெபிக்க வர ஆண்டவரே. We want to see the real revival of God. உண்மையான எழுப்புதலை பார்க்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் சத்தம், ஏன் சத்தம் வெளியே வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. நீங்க ஜெபிக்கணும், வாயை திறக்கணும். அழ முடிஞ்சா அழுங்க, புலம்ப முடிஞ்சா புலம்புங்க. அப்பான்னு பெருமூச்சு விட முடியுதா? பெருமூச்சு விடுங்க. கைகள் அசைச்சு காலை அசைச்சு ஜெபிக்கணும் தோறுதா? லெட்ஸ் டு இட். செய்யுங்க. எப்படியாவது we want to see the revival. எழுப்புதலை நான் பார்த்தே ஆகணும். என் சபை எழுப்புதலை பார்க்கணும். என் பட்டணம் எழுப்புதலை. ஏய், அசைவு வந்தே ஆகணும். குட்டி பிள்ளைங்களாம் ஜோம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க, கண்ணை மூடி குட்டி பிள்ளைங்களாம் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அசைவு வரணும். ஆண்டவரே, சப்பானி எங்க சபையில நடக்கணும். மரித்தவன் எழும்பணும். ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரவன் முடியாதவன் எழுப்பி திரும்ப போகணும். we want to see the miracle. uraka sheke leme kada udagana radana ratana radana. ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜெபிக்கணும், செகண்ட் ஃப்ளோர் ஜெபிக்கணும். அமைதியா இருக்கிறது கிடையாது. இது டைம், இது அமைதியா இருக்கிறதுல மரித்தவனும் மௌனத்துல இருக்கிறவனும் கர்த்தரை துதியும். நாமோ இது முதற்கன்றும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். ஓபன் ஓபன் ஓபன். ஜெபிங்க, விடக்கூடாது. என் ஜெபத்தை தாரு, எனக்கு ஜெப ஆவியை தாருன்னு கேளுங்க. என்னால ஜெபிக்க முடியல, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு ஜெபிக்கிற அந்த ஜெப கிருபையை தாரு, வெளிப்பாட தாருன்னு சொல்லுங்க. என் சபையில ஒரு அக்கினியை போடு, என் சபையில ஒரு பின்மாற்றத்தை போடு, என் மாற்றத்தை மாற்றத்தின் ஆவியை போடு, பின்மாரியின் ஆவியை போடு, பின்மாரியின் ஆவியை போடு, பின்மாரியின் ஆவியை போடு, பின்மாரியின் ஆவியை ஊற்று. Pray. நான் நிரூபிக்கணும். I want to prove. நான் நிரூபிச்சே ஆகணும். ஜெபிக்கணும். சிஸ்டர், உங்க சரீரம் அசையாம, உங்க கை அசையாம, சும்மா ஸ்டாச்சு மாதிரி நின்னு ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிற காலம் அல்ல. something. ஏசாயா அவன் தரிசனத்தை பார்த்தபோது, ஓ, சபை புகைக்காடாய் மாறியது. வஸ்திர தொங்கல் அங்கே சபையின் நிலைக்கால் அசைந்தது. அது அசையணும். உண்மையாய் தரிசனம் உள்ளவன், உண்மையாய் தரிசனத்தை பார்க்கிறவன், அவன் சும்மா ஜெபிக்க முடியாது. some shake, சில அசைவு. சொல்லி, ஏசப்பா உங்களை நம்புறாரா? சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புங்க, நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க. என்ன நம்புங்கப்பா. திறப்புல நிற்கிற ஒரு மனிதன், பெருமூச்சு விடுகிற ஒரு மனிதன், மன்றாடுகிற ஒரு மனிதன், கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு மனிதன், புலம்புகிற ஒரு மனிதன், போராடுகிற ஒரு மனிதன், கண்ணீர் விடுகிற ஒரு மனிதன், அவனை கர்த்தர் இந்த பகல் வேளை கர்த்தர் தேடுகிறார். ஜெபிக்கணும். விடக்கூடாது. இந்த பகுதி நித்தியான விலையில இனி நாங்க இன்னும் பெருசா பார்க்க விரும்புகிறோம். I want to see more. நான் பார்க்க விரும்புகிறது பெருசு. வழக்கத்தின்படி ஜெபம் அல்ல, வழக்கத்தின்படி அந்நிய பாஷை அல்ல, வழக்கத்தின்படி அபிஷேகம் அல்ல, வழக்கத்தின்படி கண்ணீர் அல்ல, வழக்கத்தின்படி போராட்டம் அல்ல. something new.
ஜெபிக்கணும். என் சபையில தீர்க்கதரிசிகளை எழுப்புன்னு சொல்லுங்க. என் சபையில தீர்க்கதரிசியை எழுப்புன்னு சொல்லுங்க. என் சபையில தீர்க்கதரிசியை எழுப்புன்னு சொல்லுங்க. என் பாஸ்டரை வல்லமை எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லுங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும்னு சொல்லுங்க. ஓபன் யுவர் மவுத். அமைதியா இருக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. எழுப்புதலின் நாளை காண வந்திருக்கிறோம். இந்த கூடார பண்டிகை எழுப்புதலின் நாளை காண வந்திருக்கிறோம். மோசே நாட்களுக்கு பின்பாக யோசுவாவின் நாட்களில் தான் கூடார பண்டிகை நடந்தது. அதற்கு பின்பாக 1400 வருஷம் நடக்கவே இல்லை. நடக்காத ஒரு காரியத்தை நெகேமியா 1400 வருஷம் கழித்து அவன் செய்த போது சபையிலே சந்தோஷம், சபையிலே வசனம், சபையிலே எழுப்புதல். அக்கினிய போடு, சபையில் அக்கினிய போடு, எங்க வீடுகளில் அக்கினிய போடு, என் குடும்பத்தில் உள்ள புருஷர்கள் மீது அக்கினிய போடு, என் மனைவியின் மீது அக்கினிய போடு, என் பிள்ளைகள் மீது அக்கினிய போடு, என் தேசத்தின் மீது அக்கினிய போடு. போடும் பின்மாறி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தளர்ந்த கைகள், தள்ளாடின முழங்கால்கள் கர்த்தருடைய ஆவியான பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுவே, நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண. கைகளை உயர்த்தி நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க மிக உன்னத, மிக பெரியவர், அன்பு நிறைந்தவர் நீரே. மிக உன்னத, மிக பெரியவர், அன்பு நிறைந்தவர் நீரே. கேருபி சேராபி நடுவீனில் வாழ்பவர். நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண, நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண மானவர் அல்ல. நீங்க சாதாரண. நீங்க சாதாரணமா, சத்தமா நீங்க கைகளை ரெண்டு உயர்த்தி நீங்க சாதாரண மானவர். ஓஹோ, நீங்க சாதாரண.
நீங்க சாதாரண, ஆமாப்பா, நீங்க சாதாரண மாணவர் அல்ல, நீங்க சாதாரண, எஸ் லார்ட், நீங்க அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரண மாணவர் அல்ல. ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரப்பப்பட்டவர்களா? உயிர்ப்பிக்கிறீர், சேனையா எழும்புகிறதே, நன்றி. Thank you Father, உமக்கு நன்றி. நீங்க சாதாரணவர் அல்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். உட்கார். God bless. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆமென். நாளை ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்போன்னு. என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வேத பகுதியை ஞாபகப்படுத்துகிறேன். அதிலிருந்து சில வேற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். 1400 வருஷம் மோசே கற்பித்து யோசுவா நாட்களில் தான் கடைசியாக இந்த கூடார பண்டிகை என்கிற இந்த பண்டிகையே நடந்தது. 1400 வருஷத்திற்கு பின்பாக நெகேமியாவின் நாட்களில் தான் அலங்கம் விழுந்து கிடந்தது. ஏறக்குறைய 52 நாட்களில் நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டினார். 152 வருஷம் செய்ய முடியாததை பாபிலோன்லிருந்து எருசலேமுக்கு கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய 3-4 மாதம் நெகேமியா டிராவல் பண்ணி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அறிந்தவனாய் தன்னை ஆயத்தப்படுத்தி 9 விதமான ஜபங்களை பாபிலோனிலே செய்து பாபிலோனிலே தன்னை ஆயத்தப்படுத்தி எருசலேமில் வந்து சிலரோடு ஆயத்தமாகி சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்த போதிலும் சன்பல்லா தொபியாக்கள் சமாயாக்கள் எல்லாம் எழும்பி போதும் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணி அவர்கள் பட்டயத்தையும் எக்காலங்களையும் பிடித்து ஒரு பக்கம் வேலை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்த போதிலும் பிரபுக்களும் பிரதானிகளுக்கும் எதிர்த்து தைரியமாய் பேசி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தரை துதித்து அலங்கத்தை கட்டி சத்துரு தந்திரமாய் இவனை இழுக்க பிரயாசப்பட்ட போதிலும் சத்துருவின் தந்திரத்தை அறிந்த பின்பு கர்த்தரை மைமைப்படுத்தினான். அப்பொழுதுதான் 8ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இந்த கூடார பண்டிகையை குறித்து பிரமாணத்தை எடுத்து அவன் நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எடுத்து வாசித்த போது மோசே கற்பித்ததை யோசுவா செய்தான். தங்கள் வீடுகளின் மேலோ இல்லை என்றால் தங்களுடைய கூடாரங்களுக்கு முன்பாகவோ இல்லைன்னா தங்களுடைய வீட்டிற்கு முன்பாகவோ இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாகவோ அவர்கள் கூடாரம் போட்டு 7 நாள் இந்த கூடார பண்டிகையை அனுசரித்தார்கள். எப்படியெல்லாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை கடந்த 2 நாட்கள் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசியிருப்பார். 1400 வருஷம் செய்ய முடியாத இந்த காரியத்தை நெகேமியா செய்த போது
அங்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்றைக்கு நீங்கள் இதை செய்கிறபடியால் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். கர்த்தர் உங்களையும் சந்தோஷத்தோடு அனுப்ப போகிறார். ஆமென். அந்த சந்தோஷத்தினாலே நீங்கள் புறப்பட்டு போவீர்கள், எந்த சந்தேகம் இல்லை. கடைசி வசனம் சொல்லுகிறது, இந்த கூடாரம் போட்டதற்கு பின்பாக அங்கே என்ன செய்யப்பட்டது? தினந்தோறும் வசனம் வாசிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆமென். ஒரு நாள் கூட விடாம டெய்லி 7 நாளும் வசனம் வாசிப்பு, தியானம், வசன தியானம் தான். வேத வசனத்தை மாறி 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 அங்கே வசனத்தை தியானித்தார்கள், வாசிக்கப்பட்டது. அங்கே ஒரு பெரிய ஆசரிப்பு உண்டானது என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த கடைசி நாளில், இன்னைக்கு காலையிலையும் இன்றைக்கு மாலையிலையும் இந்த சந்தோஷத்தை மாத்திரமல்ல, இந்த சந்தோஷத்தினாலே நம்ம தினந்தோறும் வசனத்தை வாசித்து தியானிக்கணும். நாட் ஓன்லி இந்த சர்ச், ஏதோ இந்த கூடார பண்டிகை அன்றைக்கு மாத்திரம் வசனத்தை தினந்தோறும் வாசித்து தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தினந்தோறும் உங்கள் வீடுகளில் வசனத்தை தியானிக்கணும். நெகேமியாவின் புஸ்தகத்தில் தினந்தோறும் வசனம் வாசிக்கப்பட்டது. சங்கீதம் 1 தினந்தோறும் வசனத்தை தியானிக்கணும். ஆமென் சொல்லுங்க, தியானிக்கணும். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் தினந்தோறும் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். வாசிக்கிறதும் தினந்தோறும் இருக்கணும், தியானிக்கிறதும் தினந்தோறும் இருக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணுகிறதும் தினந்தோறும் இருக்க வேண்டும். டெய்லி சொல்லுங்க, தினந்தோறும். ஆமென். ஆமா, இங்க இன்னைக்கு இந்த இடத்துல இப்ப கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். எத்தனை வருஷம், 1400 வருஷம் செய்யாததை நெகேமியா செய்த போது சந்தோஷம். இந்த எழுப்புதல் என்பது அப்படிதான். எந்தெந்த பழைய கால பரிசுத்தவான்கள் செய்ததை மீண்டும் சபை செய்ய ஆரம்பிக்குமானா, நம் முற்பிதாக்கள் செய்ததை மீண்டும் சபை செய்யுமானா, நம் முற்பிதாக்கள் பிரதிஷ்டையோட செய்ததை மீண்டும் சபையும் ஊழியர்களும் தேவ ஜனங்களும் செய்ய ஆரம்பிக்க தங்களை அர்ப்பணிப்பார்களானா, கர்த்தர் அந்த எழுப்புதலை தேசத்தில் சபையில் அனுப்ப அவர் உண்மை உள்ளவர். பல காரியத்தை சபை இந்த நாளிலே மறந்து போய்விட்டது. பல காரியத்தை தேவ ஜனங்கள் மறந்து போய்விட்டார்கள். ஏன்? இந்த காலகட்ட ஊழியக்காரர்களே தினுசாக எழும்பி பிரசங்கங்களையும் பாடல்களையும் கொண்டு வந்து அதன் நிமித்தம் பழைய காரியங்களை மறக்கடிக்க செய்கிறார்களே தவிர, புதிய பிரமாணம், புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு புதிய நோக்கத்தோடு உள்ளே ஜனங்களை மாயைக்கு நேராக நடத்துகிற காலகட்டம் தான் இருக்கிறதே தவிர, ஏதோ பழைய பரிசுத்தம், பழைய பிரதிஷ்டை, உடன்படிக்கை, தேவ பிரமாணம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிறது தான் அதிகமாக இருக்கிற காலகட்டம். எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு, நியூ கவர்னன்ட் பிரீச்சிங் இருக்குல்ல, இதுதான் வெரி டிஃபிகல்ட். இதை கை கொள்ளுகிறது தான் இதிலே அதிகமான கஷ்டமான ஒரு காரியம் புதிய உடன்படிக்கை தான். மத்தேயு 5:6 இந்த 7 மலை பிரசங்கம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஏசப்பா பேசின பிரசங்கம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் ஆரம்பிச்சு கடப்படான்னு நம்ம அப்பா பேசினாரே மலையில நின்று 3 அதிகாரத்தை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடிச்சு விட்டாரே, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்கு, வேதனைப்படுத்துறவர்களுக்காக, பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சபிக்க வேண்டியதே ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். அப்படியே மூச்சு வாங்கிரும். ஒரு 5 மகாத்மா காந்தி 1945 வருஷம் சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்தின் போது கர்நாடகாவில் அவர் பிரச்சாரம் பண்ணுறார். கர்நாடகாவில் ஒரு 8 வயது சிறுவனை மேடைக்கு அழைத்து வேத புத்தகத்தில் மத்தேயு 5:6-7 அதிகாரத்தை வாசிக்க சொல்லுகிறார். மகாத்மா காந்தி கையில் எப்பொழுதும் பைபிள் இருக்கும். அவர் வாங்கி வாசிக்க சொல்லிட்டு அதை வாங்கி புத்தகத்தை கையில் வச்சுட்டு சொல்கிறார், இந்த 5-6-7 இந்த 3 அதிகாரத்தை கிறிஸ்தவர்கள் சரியாய் வாசித்து கை கொண்டாலே
இந்த இந்து தேசம், இந்தியா தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறிவிடும் என்று நான் சொல்லலை. மகாத்மா காந்தி சொன்ன. இந்த சர்தார் வல்லபாய் படேலுக்கு ஒரு பெரிய சிலை இருக்கிறதே, குஜராத்லலாம் பார்த்தா ஏர்போர்ட் பக்கத்துலேயே பெருசாக இருக்கு. வல்லபாய் படேல் சிலையை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? அந்த மனுஷன்தான் நல்ல ரெவலேஷன் உள்ள மனுஷன். ரெவலேஷன்னா என்னடா ஒரு மாதிரி பாக்கிய பசிச்சிருச்சான்னு 2 மணிக்கு முடிச்சிடுறேன். என்னத்தா ரெவலேஷன்னா என்னது? வெளிப்பாடு. அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, வெட்ட வெட்ட வளருவான், கொட்டை கொட்டை உயருவான், வெட்ட வெட்ட கொட்டை கொட்டை உயருவான். நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அசால்ட்டாக. அவர் தான் சொன்னார், கிறிஸ்தவன் மூட்டை பூச்சி மாதிரி நசிக்காதீங்கப்பா, பெருகிருவான்னு. உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் பாரு. சேர போடுங்க பாஷ, நம்ம பேசிகிட்டு இருப்போம். அவனுங்க யோசிச்சுட்டு வரட்டும் அப்புறம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவனை எப்பயுமே நசுக்காத, அவன் மூட்டை பூச்சி மாதிரி பெருகி கொண்டே இருப்பான். நான் அவர் சிலையை பார்க்கும்போது இந்தியாவுக்கு சர்தார் வல்லபாய் படேல் சொல்லுகிற செய்திதான் அவர் சொல்லுகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்கோ. ஆமென். ஆமா. அப்போ இன்னைக்கு பல பல நூதன உபதேசங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் சபை பழைய காரியத்தை திரும்ப செய்யணும், பழையதை நினைவு கூறுகணும். இதை திரும்ப பிரதிஷ்டைக்கு, அழைப்புக்கு, உடன்படிக்கைக்கு, அர்ப்பணிப்புக்கு, கரையத்திற்கு சபை திரும்ப, விசுவாசி திரும்ப, சபைக்குள்ளே சந்தோஷம், எழுப்புதல் என்கிற சந்தோஷம் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் அப்படின்னா வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு வளர்ந்த போது அவன் விருந்து பண்ணினான், சந்தோஷம் பட்டான் வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு வளர்ந்த போது ஒரு பெரிய விருந்து செய்யப்பட்டது, அப்பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்போ வளர்ச்சி சபைக்குள்ள வரும்போது விருந்து உண்டாகும், அங்க கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்பட்டிருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். விருந்து எதுக்கு செய்தான்? சந்தோஷத்துக்கு. நீங்க எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசித்தால் ஆண்டவர் அங்கே அநேக விருந்துகளை குறித்து போடப்பட்டிருக்கிறார். அகாஸ்வேர் ராஜா செய்த விருந்து, வஸ்தி செய்த விருந்து, அகாஸ்வேர் ராஜா எஸ்தருக்கு செய்த விருந்து, அங்கே எஸ்தர் செய்த விருந்து, ஆமானுக்கும் சேர்த்து செய்த விருந்து, பூரீம் என்கிற பண்டிகை என்கிற ஒரு விருந்து, கடைசியில் ஒரு பெரிய சந்தோஷம் யூதர்களுக்குள்ளே உண்டாயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படுகிறது. நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது சபைக்குள்ள சந்தோஷம், தேசத்துல சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று அப்போஸ்தலர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இந்த கூடார பண்டிகைக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
என்னுடைய வேத வசனத்துக்கு நேராக திரும்புவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நியர்லி 15 minutes more நான் இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் கொடுக்கிறேன். மாலை செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்ட்ரடக்ஷனும் முழுசா முடிப்பேனான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். லேவியராம் 26:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நீங்கள் எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில கர்த்தர் உங்கள் நுகத்தை முறித்து அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கூடார பண்டிகையின் கடைசி நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை, வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. நல்லா கை தட்டணும். தட்டினா அரை குரல்லாம் தட்டக்கூடாது. ஆமென். கர்த்தர் இந்த கூடார பண்டிகையின் கடைசி நாளில் தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்கள் கூனி குறுகி இருந்த நாட்களுக்கு ஈடாக, நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக, அவமானப்பட்ட நாட்களுக்கு ஈடாக, கண்ணீர் சிந்தின நாட்களுக்கு ஈடாக, யோசேப்பே உன்னை குழிக்குள்ளே தூக்கி போட்ட நாட்களுக்கு ஈடாக, கூட பிறந்த சகோதரர்கள் பகைத்த நாட்களுக்கு ஈடாக, கூட இருந்தவனை மறந்த நாட்களுக்கு ஈடாக, தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட நாட்களுக்கு ஈடாக, எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்கள், எந்த இடத்துல அவமானப்பட்டீர்கள், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீர்கள், எந்த இடத்துல கூனி குறுகினீர்கள், அதே இடத்துல God wants to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள் இந்த கூடார பண்டிகை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள் இந்த கூடார பண்டிகை. கர்த்தர் உன் தலையை வெட்கத்துக்கல்ல, தலை குனிவுக்கல்ல, நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 20:8 சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் எழுந்த சத்துரு உங்கள் கண்களுக்கு முன்பாக முறிந்து விழுவார்கள். கர்த்தரோ நம்மை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை மீட்டு திரும்பி எடுக்க வரும்போது அந்த மீட்பின் நாளிலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் நிமிர்ந்து தலையை பார்க்கணுமா? ஆமே. வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகள் ஒரு நாளும் தலை குனிஞ்சு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மறுகரையில் நாம் சந்திப்போ, மறுவிளையாக தந்தவரை தங்கத் தெருவில் மீண்டும் காண்போ, நேசரை அந்த நன்னா தங்கத் தெருவில் மீண்டும் காண்போ, நேசரை அந்த நன்னா. புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதிய எருசலேம் நகரத்தில் புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ. புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே, புதியது புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ. மறுகரையில் நாம் சந்திப்போ, மறுவிளையாக தந்தவரை தங்கத் தெருவில் மீண்டும் காண்போம், நேசரை அந்த.
சரீர மீட்பு வரும்போது தலை நிமிர்ந்து கர்த்தர் நம்மளை நிற்க பண்ணுவா. அல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலைக்குனி அல்ல, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய அதனுடைய 23 வசனம் வரைக்கும் வாசித்தால், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 48 பலகைகள், 20 + 20 + 6 + 2 ஆக 48 பலகைகள் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பலகைகள். அந்த பலகை எப்படி இருக்குமா? சீத்தி மரம் என்பது வளைந்த பலகை அல்ல. சீத்தி மரம் என்பது வளைந்து நெளிந்து போகிற மரம் அல்ல, அது நேரே நிமிர்ந்திருக்கிற மரம். அந்த சீத்தி மரத்தினால 48 பலகை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து சுற்றிலும் நீ செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்த போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சீத்தி மரம் ஒரு நாள் இப்படி இல்லை இப்படி நிமிர்ந்திருக்குமா? விசுவாசிகள் ஒரு நாள் இப்படி அல்ல, சபையை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற, நிமிர்ந்து வைக்கிற கர்த்தருடைய தெய்வ நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படல, தலை குனியல்ல, நிமிர்ந்து. என்னாகமம் 23:24 சொல்லுகிறது, பால சிங்கம் அவன் நிமிர்ந்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்க பிழையாம், அங்க மலை உச்சில பலி செலுத்தி பலியை செலுத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தபோது அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னபோது, அவன் பால சிங்கம் இறையை கவர்ந்து கொண்டு போவான். அவன் மடங்கி இல்ல, நிமிர்ந்து நிற்கிற சிங்கமா இருப்பா. கர்த்தருடைய ஜனம் எப்போதும் நிமிர்ந்து நிற்கிற பிள்ளைகள், எப்போதும் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய அங்கே 16-9 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். பிறவி சப்பானியா இருந்த லீஸ்திராவில் ஒரு மனிதன் இருக்கிறான். பிறந்ததிலிருந்தே சப்பானி. அங்கே பவுல் பார்த்து அவன் விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டென்று அவனை உற்று பார்த்தபோது, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னபோது அவன் துள்ளி குதித்து எழுந்து நிமிர்ந்து நின்றான். சப்பானி நடக்கவே முடியாது என்று உலகம் சொன்னது, நடக்கவே மாட்டாம் என்று கூட இருந்தவர்கள் சொன்னார்கள். இவன் பிறந்தது முதல், என் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட முதல் சப்பானி என்று அவனை தாய் தகப்பன் சொன்னார். ஆனா இயேசுவோ என்ற நாமத்தில் அவனை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினது உண்மையானா? இதெல்லாம் நடக்காது பிரதர், இதெல்லாம் பாசிபிளே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற காரியத்தெல்லாம் இந்த கூடார பண்டிகையில கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, உங்களை நிமிர்ந்து துள்ளி குதித்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமென். லுக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து, 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அங்கே 18 வருஷமா எவ்வளவே நிமிர முடியாத ஒரு கூனி இருந்தா, எவ்வளவே நிமிர முடியல. சபைக்குள்ளதான் அந்த அம்மா இருந்தா. அவளுக்கு வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், ஆராதனை தெரியும், பலி தெரியும், காணிக்க தெரியும், பிரமாணம் தெரியும். ஆனாலும் அவளால் எவ்வளவே நிமிர முடியாத கூனி. கொஞ்சம் நிமிர்ந்துட்டு கூனி அப்படி இல்லை, எவ்வளவே நிமிர முடியாத கூடி, கொஞ்சம் கூட நிமிரவே முடியவில்லை. ஏதோ ஒரு பாவம் சில நேரம் நம்மளை நிமிர விடாதபடி செய்யலாம். ஏதோ ஒரு அந்தரங்க காரியம், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நானும் நிமிரணும்னு விரும்புகிறேன், பட் ஐ காண்ட், என்னால முடியலன்னு சொல்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை செய்கிறது வாசமாயிருந்தும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை எனக்குள்ளே போராடுகிறது. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேசுறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்கிறேன், தப்புன்னு தெரியுது திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறேன். எவ்வளவேனும் என்னால் நிமிர முடியவில்லை. சபைக்கு வர்றேன் பிரதர், கம்யூனியன் அட்டெண்ட் பண்றேன் பிரதர், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் பிரதர், ஆவியில நிரம்புறேன் பிரதர், கை தட்டுறேன் பிரதர், ஜபிக்கும் போது ஜபான்னு சொல்றாங்க, ஜபிக்கிறேன் பிரதர், சபையிலுடைய வேலை கூட
செய்கிறேன், ஆனா சில காரியம் என்னை நிமிர விடாதபடி செய்கிறது. கீழே பார்க்கிறேன், மேல் நோக்கி பார்க்க முடியல. கர்த்தர் சொல்ற பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கி பா. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் உன்னதத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை நோக்கி பாருங்கள். ஆனால் என்னால் நிமிர முடியல பிரதர். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு செல்போன், ஏதோ ஒரு டிவி, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அன்வான்ட் காரியங்கள், ஏதோ ஒரு பிசினஸ், ஏதோ ஒரு காரியத்தில் என்னால் நிமிர முடியல. பவுல் சொன்னா, who will deliver me? யார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவா? ஆவியின் பிரமாணம் அவனை பாவ மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குமானா? இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடார பண்டிகையில சந்தோஷம் உண்டாகும்படி நிமிர முடியாத 18 வருஷமான கூனியை இயேசு கண்டா, அழைத்தா, கையை வைத்தா, அந்த ஆவியை கடிந்து கொண்டா, நிமிர்ந்து நிமிர்ந்து நடந்தா. 18 வருஷம் நிமிர முடியாதவளை கர்த்தர் நிமிர பண்ணுவானா? எந்த காரியம் உங்களை நிமிர பண்ணாமல் இருக்கிறதோ, இந்த கூடார பண்டிகை இந்த இறுதி நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God wants to touch you. கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. அவங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது. முடியும் போது அங்கே ஏரோது என்கிற ஒரு மனிதனே கிடையாது. 12ஆம் அதிகாரம் ஆரம்பம் ஏரோது, முடியும் போது ஏரோது என்கிற ஒரு மனிதனே இல்லை. ஆரம்பம் அதிகார பலம், ஆரம்பம் படைபலம், ஆரம்பம் சிங்காசன பலம், ஆரம்பம் எல்லா தோரணம் இருக்கு, பிரசங்க தோரணம் இருக்கு, ஆராதனை தோரணம் இருக்கு, ஆரம்பம்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. ஆனால் 12ஆம் அதிகாரம் முடியும் போது அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத போது தேவதூதன் நடித்தான், புழு புழுத்து செத்து போனா. ஆரம்பம் பயங்கரம். அந்த ஏரோது சீஷர்களை பேதுருவை பிடித்து ஜனங்களின் விருப்பத்திற்கு, ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்க பேதுருவை பிடித்து வஸ்திரத்தை உரிந்து பாதரட்சியை கலட்டி, அவன் காட்சியை கலட்டி, அவனை அரை நிர்வாணமாய் அவன் அறைக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே 4ஆம் காவலுக்குள்ளே போட்டிருக்கிறான். பிரதான அப்போஸ்தலன் யாரு? பிரதான அப்போஸ்தலன். 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா. அபிஷேகம் 3000 பேரை கொண்டு வந்தது. 4ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, 3, 4ஆம் அதிகாரம் அற்புதம் நடந்தது ஆலயத்துக்குள்ளே. அற்புதம் 5000 பேரை கொண்டு வந்தது. 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு அனனியா சப்பிராளுக்கு அடி விழுகிறது. அடி விழுந்த போது ஜனங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு திரளான ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். 6ஆம் அதிகாரம் அழைப்பை பேதுரு சரி செய்தான். சீஷர்களின் தொகை எருசலேமிலே பெருகிற்று. 7ஆம் அதிகாரம் அன்பின் அப்போஸ்தலன் ஸ்தேவானுடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அந்த அன்பு அறிவிக்கப்படாத அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. 9ஆம் அதிகாரம் அழைக்கப்படாத ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றி அவனுடைய அர்ப்பணிப்பு. 31ஆம் வசனம், சபை வளர்ந்து பெருகிற்று. 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், துப்பட்டி இறங்கி தரிசனம் பார்க்கிறான். அவ்வளோ பெரிய பேதுரு வஸ்திரம் இல்லை, பாதரட்ச இல்லை, கச்சை இல்லை, அடித்து குத்திரும் குளையுமாய் ஒரு மனுஷர்களை பிரியப்படுத்த ஒருத்தன் சத்துரு சிறையில் அவனை கேவலப்படுத்தி 3000 பேரை ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேரை வந்தாங்க, சீஷர்கள் தொகை கூடிட்டா, சபை பெருகுதா, உன்னை கண்டா பயப்படுறாங்களா, அனனியா சப்பிராள் கட்டி விழுதா, பார்த்துருண்டா, அது என்னன்னு தான் பார்த்துருவோமேன்னு அவன் வஸ்திரத்தை உரிந்து, பாதரட்சையை உரிந்து, கச்சையை உரிந்து 4ஆம் காவலில் போட்டபோது தூதன் அனுப்பினார். இருளில் எப்பயுமே ஒரு ஆளை இருட்டுக்குள்ளே இருந்து வெளியே கூட்டு போகணுன்னு, தப்பிக்கணும்னா எப்படி கூட்டு போவாங்க? இருட்டில் இருந்தே தானே கூட்டு போவாங்க. நம்ம அப்பா இருளின் ஆண்டவர் அல்ல, வெளிச்சத்தின் ஆண்டவர். பிரகாசமாக வெளிச்சம், வெளிச்சத்தில் தான் நம்ம அப்பா கிரியை செய்வா. வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுரு விழாவில் தட்டி பாதரட்சியை தொடு, கச்சையை மாட்டு, ட்ரெஸ்ஸை போடு, கிளம்பு. ஆமாம், 3, 4 எல்லா காவலையும் தாண்டி எந்த சிறைச்சாலைக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே நீ எல்லாத்தையும் பிசாசு உன்னை உறிஞ்சி கேவலப்படுத்தி அவமானமாக விட்டானோ
அதே இடத்துல நீ வெளியே போகும்போது தலை நிமிர்ந்து கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர. கர்த்தர் நம் தலையை நிமிர பண்ணுகிறவன். பிசாசு உங்களை வெட்கப்படுத்த நினைப்பான், கர்த்தரோ உங்க தலையை உயர பண்ணுவா, கர்த்தரோ உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. பிசாசு ஊரு மனுஷன் கூட இருக்கிறவன் நம்மளுக்கு இருக்கிற சத்துருவே நம்ம வீட்டார், நம்மளை சுத்தி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சத்துருவே கிறிஸ்தவர்கள் தான், ஊழியக்காரனுக்கு சத்துரு ஊழியக்காரன் தான். அவன் எப்படினாலும் நம்மளை தலை குனிய வைக்கணும்னு போராடுவான் பிசாசு அவங்கள கையில் எடுத்து. ஆனா நம்ம அப்பாவோ தலை நிமிர பண்ணுவா. ஆமென். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை நிமிர்ந்து நடக்கப்படுவா. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் எகிப்தின் நுகத்தை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். நுகம் முறிஞ்சாதான் கர்த்தர் தலையை நிமிர பண்ண முடியும். லேவியராம் 26:13 எகிப்தின் நுகம், ஏசாயா 9:4 மீதியானியரின் நுகம், ஏசாயா 10:27 பாபிலோனின் நுகம், எரேமியா 27 அதனுடைய 14 பாதகத்தின் நுகம், இருப்பு நுகம், புலம்பல் 1:4. இப்படி பல நுகங்கள் வேதத்தில் இருக்கு. பெலிஸ்தியர் நுகம், எகிப்து நுகம், அசீரியர் நுகம், பாதகத்தின் நுகம், பாபிலோனின் நுகம், இருப்பு நுகம், இன்னும் பல நுகங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த நுகம்லாம் நம்மளை என்ன செய்யும்? அடிமைப்படுத்தும். எகிப்தின் நுகம் நம்மளை அடிமைப்படுத்தும், பெலிஸ்தியர் நுகம் நம்மளை அடிமைப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமை படேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாகிறாது. நான் ஒன்றுக்கும் அடிமை ஆக மாட்டேன். நுகம் என்னை அடிமைப்படுத்தும், என்னை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் கர்த்தரோ நுகத்தை முறித்து தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவன். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற நுகங்கள் முறிய வேண்டும். இயேசு மத்தேயு 11 அங்கே 29, 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். என்னுடைய நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்கு. என்னிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுடையவருமா இருக்கிறேன். இயேசு கொடுக்கிற நுகம் ஒன்று இருக்கு, அது எப்படி இருக்கும்? லகுவா இருக்கு. அது நமக்கு கற்றுக் கொடுக்கும், சாந்தமும் மனத்தாழ்மையை கொடுக்கும். இள வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது, நுகம் நல்லது. யோசேப்பு சுமந்தான் நுகத்தை, வசனம் அவனை புடமிட்டது, வார்த்தை அவனை புடமிட்டது, நுகம். எகிப்துல நுகம், ஆனா கர்த்தரோ முறித்து அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணினான். இந்த நுகம்லாம் முறியணும். ஆமென் சொல்லுங்க. சில நேரம் கர்த்தர் நுகத்தை அனுமதிப்பார், சில நேரம் அவர் நுகத்தை நம் மீது கொடுப்பார். இல்லை என்றால் சத்ரு மூலியமாய் சில நுகங்கள் வரும். இந்த நுகங்கள் முறிந்தால் நாம் தலை நிமிர்ந்து நடப்போம். ஈவினிங் கண்டினியூ பண்ணுவோம். எழும்புங்க. எப்படி முறிக்கலாம், எப்படி நிமிர்ந்து நடக்கலான்னு டு பி கண்டினியூ. சீக்கிரம் வருவீங்களா? சாப்பிட்டீங்க இருக்கலாமே ஹாப்பியா. ஹalleluya, ஹalleluya. Oh glory to God. உந்தன் ஸ்நேகவாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில்
உந்தன் ஜீவ பாதை. வலது கரத்தை உயர்த்தி என்னை தலை நிமிர பண்ணுகிறவர் நீங்கப்பா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நீ. இந்த காலை வேளையில எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சீங்க, கடந்த நாட்கள், கடந்த காலம், குடும்பத்திலையா வெளியிலையா ஊழியத்திலையா, எங்க அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். யோசேப்பே, உன் சகோதரர்களுக்கு முன்பாக உன் கொம்பு உயரும். அண்ணாலே, உன்னை பகைத்த உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவா. உன் தலை நிமிரும், நிமிரும், நிமிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.